இங்க ஒருத்தர் தன்னோட கடைக்கு முன்னாடி ஒரு பைத்தியக்காரன் செஞ்ச வேலையை பார்த்து மிரண்டு போறாரு. கடத்தெரு பஜார்ல இருக்கிற கடைகள்ல எத்தனையோ கடை இருந்தாலும் மனநலம் சரியில்லாத ஒருத்தன் ஒரு பர்டிகுலர் கடையோட வாசல்ல மட்டுமே எப்பயுமே படுத்து தூங்குறான். ஒவ்வொரு தடவை காலையில கடையை திறக்கிறப்பையும் அவன் மூஞ்சில முழிக்கிறது பிடிக்காம அந்த கடையோட ஓனர் எப்ப பார்த்தாலும் அவனை விரட்டி அடிச்சுக்கிட்டே இருக்காரு. பக்கெட் நிறைய தண்ணி எடுத்து மேலேயே ஊத்தி விரட்டி விட்டாலும் ஆனாலும் அவன் திரும்ப திரும்ப அங்கேயே வந்து தூங்குறான். அன்னைக்கு ஒரு நாள் யதார்த்தமா கடையை திறக்கிறப்ப அங்க யூரின் வாசனை ஹெவியா அடிச்சதும் உச்சகட்ட கடுப்பாயிடுறாரு. ஏண்டா நாயே, கடை வாசலே ஒண்ணு கடிச்சு அசிங்கம் பண்றியா, இங்க இருந்து போய் தொலைன்னு சொல்லி அவனை அப்படியே மிதிக்கிறாரு. அது வரைக்கும் பேருக்கு அடிச்சுக்கிட்டு இருந்தவர் அன்னைக்கு அவ்வளவு ஆக்ரோஷமா அடிக்கிறத பார்த்ததும் அவனுமே பயந்து போறான். சில நாட்கள் கழிச்சு ஊருக்கு போயிட்டு வந்தவர் திரும்ப கடையை திறக்கிறப்ப அந்த இடத்துல அவன் இல்லன்றத பார்த்ததும் தனியா ஒளிஞ்சதுன்னு நிம்மதியாகிறாரு. அப்படியே நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமா ஓடி ஒரு மாசம் ஆகியும் கூட அவன் திரும்ப தன்னோட கடை வாசல்ல வந்து படுக்கலன்னு தெரிஞ்சதும் ஐயோ அவனை ரொம்ப அடிச்சு காயப்படுத்திட்டோம் போலன்னு அவருக்கு மனசு கஷ்டமாகுது. அவர் அடிச்சு விரட்டுறதை எப்பயுமே பாத்துக்கிட்டு இருக்கிற பக்கத்து கடை பாட்டி, என்ன அவனை தானே தேடுற, அவன் இனிமேல் வரவே மாட்டான், என்னைக்குமே வரமாட்டான் போ, இப்ப நிம்மதியா இருன்னு சொன்னதும் ஏன் பாட்டி இப்படி சொல்லுதுன்னு யோசிச்சவரு தான் கடை வாசல்ல மாட்டி இருக்கிற சிசிடிவியை செக் பண்ணி பார்க்கலான்னு பாக்குறாரு. அத ஒவ்வொரு நாளா ஓட்டி பாக்குறப்பதான் அவன் சும்மா கடை வாசல்ல படுத்திருந்ததையும் தாண்டி வாசல்ல கிடக்கிற குப்பையை கிளீன் பண்றது, போஸ்டர் ஓட்ட வரவனை தடுத்து விரட்டுறதுன்னு கிட்டத்தட்ட அந்த கடைக்கு ஒரு வாட்ச்மேன் மாதிரி அங்கேயே அதை காப்பாத்திக்கிட்டு இருந்திருக்கான்னு தெரியுது. அப்படியே மேல பாக்குறப்ப அறபோதையில இருந்த ஒருத்தன் அந்த கடை வாசல்லே வந்து ஒண்ணு கடிக்கிறப்ப இவன் தான் அவனையுமே விரட்டி அடிச்சிருக்கான்றதையும் பார்த்துட்டு அன்னைக்கு அடிச்ச ஸ்மெல்லுக்கு அவன் காரணம் இல்லன்றதை புரிஞ்சுக்கிறாரு. கடைசியா தான் அடிச்சு விரட்டின அன்னைக்கு தேதியில என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா ஹெல்மெட் போட்டிருந்த 2 திருடங்க வந்து அந்த கடையோட பூட்டை உடைக்க ட்ரை பண்ணிருக்காங்க. அதை பார்த்தவன் அதை போய் தடுத்து நிப்பாட்ட ட்ரை பண்ணதும் அதுல ஒருத்தன் பயங்கரமா அவனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருக்கான். வயித்திலேயே ஏறி மிதிச்சு மூஞ்சியெல்லாம் ஷூவாலேயே நசுக்கி இருக்கானுங்க. அத்தனாடியும் தாங்கிக்கிட்டு திரும்பவும் அவனுங்களை திருட விடாம தடுக்கிறத பார்த்ததும் கடுப்பான ஒருத்தன் ஒரு சின்ன கத்தியால அவனோட வயித்திலேயே குத்தி இருக்கான். ராத்திரி யாருமே உதவி பண்றதுக்கு இல்லாதனால ரத்தத்தை கூட கடை வாசல்ல சொட்ட விடாம தொடச்சிட்டு அவன் அங்கேயே இறந்து போயிருக்கான். அவன் திரும்பவும் வரவே மாட்டான்னு அந்த பாட்டி சொன்னதோட அர்த்தம் புரிஞ்சதும் இருந்தப்ப அவனை மதிக்காம ஒரு வாய் சோறு கூட போடாம அடிச்சு விரட்டினதை நினைச்சு மனசு உடைஞ்சு போய் குற்ற உணர்ச்சியில மூழ்கிறாரு. நம்ம யாருக்குமே மத்தவங்க உயிரோட இருக்கிறப்ப அவங்க அருமை தெரியறது இல்லன்றதையும் நம்ம பாக்குற பார்வையை தாண்டி இன்னொரு பக்கமும் இருக்குன்னு சொல்ற மாதிரி ஒரு சிசிடிவி கம்பெனிக்காக எடுக்கப்பட்ட தாய்லாந்து விளம்பர படம் தான் இது.